வருமானிப்போம். ஒழுக்கம் என்பது எப்படிப்பட்டது? உன்னதமானது. மண்ணில் இருந்து நாம் விடைபெற வேண்டும் என்றால், மண்ணின் ஈர்ப்பை தாண்ட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? ஒழுக்கம். நம்ம அந்த ஒழுக்கத்தை எல்லாம் பார்க்காம நான் சாமி ஆயிடுவேன், நான் எனக்கு இனிமேல் பிறவியே கிடையாது, நான் மேல போயிருவேன், கடவுள்கிட்ட போயிருவேன், வாய்ப்பே இல்ல. ஏன்னா பூமியே தாண்ட முடியாது. பூமி புவியீர்ப்பு விசையை நீங்க அறுக்கணும் வெட்டணும்னா கூட உங்களுக்கு என்ன வேணும்னா ஒழுக்கம். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அடக்கம் ஈரினும் ஓம்பம். அடக்கம் ஈரினும் அடங்க அடக்கம் அமரருள் உய்ப்பம், அடங்காமையும் ஆறினும் உய்த்து. அடக்கம் தான் அமரருள் உய்த்துனா தெய்வ நிலைக்கு உங்களை சேர்க்கும். அப்ப அந்த அடக்கம் எது? ஒழுக்கம். நீங்க நல்ல பாருங்க, இன்னொரு குரல் கூட அழகான குரல் சொல்வார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். உங்களுக்கு டெய்லி துன்பம் வருது, கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, எப்பவுமே பண கஷ்டமா இருக்கு, எப்பவுமே வேலையில சிக்கலா இருக்குது, என்னால நிம்மதியா இருக்க முடியல, அடுத்த நிலைக்கு போக முடியல சொன்னீங்கன்னா அங்க ஏதோ ஒரு டிராபேக் இருக்கு. சம்திங் இஸ் தட். வாட் இஸ் தட்? அதான் திருவள்ளுவர் சொல்றார், தீயொழுக்கம். நல்லொழுக்கம் இல்லை. அந்த நல்லொழுக்கம் இல்லை. அதனாலதான் நமக்கு என்ன வருதுன்னா ஒரு ஹார்ட்னஸ் வருது. மற்றவர்களோட நம்மளால ஒத்து போக முடியல, அடுத்தவர்கள் வெறுக்கிறார்கள், தடைப்படுத்துகிறார்கள். ஒரு இது கம்பெனில வேலை பார்க்கிறோம், அங்க என்ன வந்துருது? அவன் தப்பு தப்பா பண்றான், கண்ணுக்கு தெரியுது, ஏமாத்துறான், கலப்படம் பண்ணி பண்றான், கண்ணு முன்னால பாக்குறோம். நாம தான் அதை கொண்டு விக்கணும், நாம அதை கொண்டு விக்கணும். அப்ப எப்படி இருக்கும்? எவன் எதை பண்ண நமக்கு என்ன? நம்ம தொழில் என்னது? விக்கிறது. வித்தா தானே காசு தருவான். அதனால அதை செய்துட்டு இருக்கேன் சொன்னா, நீங்க வித்த பொருளை உங்க பையன் கூட வாங்கி சாப்பிடலாம். பையன் ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க, இங்க இருந்து ஓடுறீங்க, டாக்டர் சொல்றாரு, என்னம்மா பையன் அந்த பிரெட்டை வாங்கி சாப்பிட்டான். நிறைய பிள்ளைங்க அங்கங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அந்த பிரெட்ல பாய்சன் கலந்து இருக்குது. பார்த்தா இந்த அம்மா தான் கடையெல்லாம் கொண்டு போட்டிருப்பா. எப்படி இருக்கும்? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பைத்தரும். நம்ம வாழ்க்கையில அதை பேசுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது? அவன் செய்யறது தப்பு, ஐயோ அப்படி காசு வேண்டவே வேண்டாம், இந்த வேலை இல்லைன்னாலும் பரவாயில்ல, அடுத்த வேலை பார்த்துக்கலாம் ஏன்னா ஒதுங்கிட்டீங்கன்னா அது ஒழுக்கம். ஐயோ நான் இன்னும் வேலைக்கு எங்க அலையிறது, இவருதான் ஒழுங்கா காசு தர்றாரு, அப்பப்ப எனக்கு கொஞ்சம் அடிஷனலா பணம் வேணும்னா கூட அட்வான்ஸ் கொடுக்குறாரு, நான் விட முடியுமான்னா இது தீய ஒழுக்கம். ஏன்னா மணி மைண்டட், ஒரு ஆனஸ்டி இல்ல, பியூரிட்டி இல்ல, ஹியூமனிட்டி இல்ல. எனக்கு வேண்டியது பணம். கேட்டா சொல்லுங்க, நான் உழைச்சுதானே வாங்குறேன், சும்மாவா வாங்குறேன், திருடியா வாங்குவேன். உழைச்சு வாங்கினாலும் அதுல என்ன இருக்குது? என்ன உழைப்பு? தப்பான விஷயத்தை வைக்கிறது இல்லையா? அடுத்த உயிர்களை பறிக்கிறது, பாய்சன். இன்னைக்கு நிறைய பிசினஸ்ல இந்த மாதிரிதான் நடக்குது. நிறைய இவங்கள்ட்ட கேட்டா நான் இதான் என் தொழில், நான் செய்தானே ஆகணுங்கிற. அதனால பப்ளிக் பாதிப்பு. நாளைக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னா கூண்டோட அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, அது கம்பெனி பாத்துக்கோங்க, என்னன்னாலும் கேஸ் வந்தாலும் கம்பெனி காப்பாத்தி. கரெக்ட். ஆனா உன் மேல வந்த பாவம் ஒண்ணு அழுத்திட்டு தானே இருக்கு. மனசுல அந்த மனசாட்சிங்கிறது இருக்குது இல்ல. இந்த மனசாட்சியே நமக்கு இல்லைன்னு வைங்களேன், நம்ம அதை பத்தியே கண்டுக்கலன்னா கூட தேவையில்லாம வீட்டுல இருக்க பொண்ணு ஓடிச்சுது, ஓடனு சைக்கிள் இடிச்சு விழுந்துருச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பண்றோம், அதுல ஒரு 200 ரூபா 500 ரூபா அன்னைக்கு செலவு தேவையில்லாம. இதுக்கு என்ன காரணம்? பொண்ணு ஓடிச்சு சைக்கிள் இடிச்சாங்கிறது இல்ல, ஏன் அங்க ஓடிச்சு அவன் இடிச்சான். இங்க நம்ம செய்துட்டு இருக்கிறது ஒழுக்கம் இல்லாத தொழில், அதுல பணம் வந்துட்டு. நீங்க நல்லா பாருங்க, பணமே இல்லாத கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு பெரிய நோயெல்லாம் வரவே வராது. அப்படியே
நோய் வந்தா கூட அதை தாங்கிக்கிட்டே இருப்பாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் கம்மியா இருக்கும். டெய்லி சாப்பிடுறது, தூங்குறது, வேலைக்கு போற ஏதாவது நோய் இருக்கும் அப்படின்னு. ஆனா பணம் நிறைய இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும்? ஹாஸ்பிட்டல் அட்மிட்டட். 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு 10 நாள் ட்ரீட்மெண்ட். 5 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும்? அப்ப பணம் வந்தாலே நோய் வந்துடும். பணம் இல்லைன்னா நோய் இல்லை. அதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. பணம் வந்தாதான் செலவுக்கு வாய்ப்பு வரும். பணம் இல்லைன்னா செலவு வாய்ப்பே வரும். அதனால பணம் இல்லாம நம்ம வெறுங்கையா இருக்க கூடாது. உடனே இறைவனுக்கு சொல்றீங்களே காசு இல்லாம வாழ முடியுமான்னா மஸ்ட். நான் என்ன சொல்றேன்னா அளவோடு நெசசிட்டி. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஒரு உண்மையான உழைப்பு. உங்க உழைப்புக்கு வரக்கூடியதை வாங்கி அதீதமாக பண்ணாதே. பொய் சொல்லி ஏமாற்றி அதிகமா வாங்குறது, பணத்தை தேவைக்கு செலவு பண்ணாம சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ஒழுக்கம் இல்லாத ஒரு தட்டு. ஏன்னா நீங்க சேர்த்து வச்சு நாளைக்கு நீங்க அனுபவிக்கல, யாரோ எடுக்க போறாங்க. 4 வீடு வாங்கி போட்டுருக்கீங்க, நீங்க இருக்கிறது ஒரு வீட்டுல தான் இருப்பீங்க. செத்தம் பிறகு அந்த 4 வீட்டை யார் எடுக்கிறாங்க? உங்க பையன் உங்க பொண்ணுதான் எடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. எவனோ எடுத்துட்டு போயிருவான். நீங்க எவ்வளவு சில்லறையா பணத்தை சேர்த்து அந்த இடம் வாங்கியிருப்பீங்க, மொத்தமா இவனை கொண்டு போயிடும். உங்களுக்கு என்ன லாபம்? அதை நிம்மதியா அந்த காசை நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நீட்டா இருங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி 4 பேருக்கு உதவுங்க, திருப்தியா. நான் அதுதான் சொல்லுவேன். அந்த உதவிகள் கூட கர்மா வராத மாதிரி அதுதான் குரு மூலமாக செய்யணும்னு சொல்றேன். வழி வகுத்து கொடுத்தாச்சு, வாழ வேண்டியது நீங்க தான். அதாவது இழந்து பெறுவது ஞானம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது போக மீதி என்ன பண்ணிடணும்? குரு காணிக்கு வச்சிடணும். அப்ப அது நம்மள பாதிக்க. நம்ம அங்க என்ன கணக்கு போடுவோம்? என் பணம் எல்லாம் போகுது, என் பணம் எல்லாம் போகுதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க என்ன வந்துடும்? துன்பமும் துயரமும் வந்துவிடும். அது தெரியல. இதெல்லாம் அனுபவத்துல தான் தெரியும். அதனாலதான் ஞானத்துல ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொடுப்பது இழந்து பெறுவது ஞானம். நீ ஒரு தேங்காய் போட்டா 50, 60, 100 தேங்காய் கொடுக்கக்கூடிய மரம் முளைக்கும். காலகாலமா கொடுத்துட்டே இருக்கும். எத்தனை வருஷம் கொடுக்கும்? அப்ப விதை போட்டாதானே முளைக்கும் இல்லையா? அப்ப குரு காணிக்கை வைக்கிற பொழுது, குருட்ட கொண்டு போடுகிற பொழுது என்ன வருதுன்னா அது பின் விளைச்சலே உங்களுக்கு போகும். 5 போட்டா 50 கிடைக்கும். ஆனா மத்த இடங்கள்ல நீங்க செலவு போடலாம் தெரியல. அது உணரும். நான் அதுக்குதான் ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்து மாறிட்டேன். உங்களுடைய எண்ணத்தை எப்படி எல்லாம் நீங்க பரவ விடுறீங்களோ அதுதான் செயல் நிலையில இருக்கும். நோய்களை கூட மருந்தன வேண்டாமாம் யாப்பை, அங்க அருந்தியது அத்தது போற்றி உனில் கொடுத்திருப்பாரு. அந்த அருந்தியது எது? நீ ஏற்கனவே உள்ள நினைச்ச எண்ணங்கள், நீ உள்ள வச்சிருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் நீக்கிட்டு. அதான் பயப்படக்கூடாது. பட்டினத்தார் கையில விஷத்தை கொடுக்குறாங்க. அவங்க அக்கா அவனை கொல்றதுக்காக இந்த இடம் ரொம்ப முக்கியமாக சிந்திக்கணும். பட்டினத்தார் கையில அவங்களுடைய அக்கா இவன் நம்ம மானத்தை வாங்குறான், அம்மனமா தெருல சுத்துறான், எவ்வளவு வசதியா இருந்தவன் எல்லாரும் வேடிக்கை பார்த்து திட்டுறாங்க, என் குடும்ப மானமே போகுதுன்னு அந்த அக்கா தலையில அடிச்சுட்டு இவன் வேண்டாம், இவன் இருந்தது போதும்னு சொல்லி அவருக்கு பிடித்த அந்த அப்பம் போட்டோம் இல்லையா? அந்த புளியப்பம் பண்ணுவாங்க ஊரு. அந்த புளியப்பத்தை பண்ணி வச்சு இவரை கூப்பிட்டு கொடுக்குற, உனக்கு பிடிக்கும் இல்லப்பா இதை சாப்பிடுன்னு. அவருக்கும் சந்தோஷமாக என்ன பிடிச்சது, அக்கா பண்ணிட்டாரு, அக்கா மேல மரியாதை. அந்த அப்பத்தை அப்படி வாங்குறாரு. இதுதான் வித்தியாசம். இந்த இடத்துலதான் ஞானத்தில் பயணிப்பவர்களுக்கும் அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கும் வித்தியாசம். கரெக்டா அது பார்டர். அந்த கையில வாங்கின உடனேயே பட்டுன்னு நெஞ்சுக்குள்ள ஒரு எண்ணம், அந்த வண்ண பத்தி, அந்த அப்பத்தை பத்தி உள்ள ரகசியங்களே அவருக்குள்ள வந்தது. இதுக்குள்ள விஷம் இருப்பது தெரிந்துவிட்டது. இது விஷத்தினால் செய்யப்பட்டதுன்னு பார்த்த உடனேயே இப்ப நம்ம கையில வாங்கினா வருமா? விஷத்தையே தந்தா கூட தெரியாது, ரசிச்சுதான் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம நினைவு அப்படி இருக்கு. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னா, அற்றது போற்றி உணி. ஏற்கனவே நீ உள்ள வச்சிருக்கிய, செலுத்தி வச்சிருக்கிய எண்ணங்கள்
அந்த எண்ணத்தை எல்லாம் அழிச்சுக்கிட்டு சாப்பிடுங்கிற. அது பெரிய குறள். இந்த குறளுக்கு விளக்கம் சொன்னா மணிக்கணக்குல, நாள் கணக்குல சொல்லலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், திருவள்ளுவருடைய ஒவ்வொரு குறளுமே ஞான பொக்கிஷம். ஞான வெளியினுடைய படிக்கற்கள்.